மாப்பிள அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அங்கேயே போயிடும். அதுக்கு முன்னாடி டீ வடையும் சாப்பிட்டு போயிடும். என்ன மாப்பிள? மச்சான் எனக்கு அவசர சவாரி ஒன்று இருக்குடா. நான் கிளம்புறேன்டா. வரேன்டா மச்சான். காசு இல்லைன்னா சொல்லி தொலை வேண்டியதாடா கபுதி. உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாழ வெட்டியானாலும் மாப்பிள அவனை வச்சு தான் மஞ்சள் குளிக்கலாம்னு நினைச்சேன். அவனே கழட்டி விட்டியாடா மாப்பிள. சேக்காளி நம்ம சொக்கால தான்டா காசு இல்லை. ஊர் பையன் சொக்கால காசு இருக்கும்ல. பன் பட்டர் ஜாமா பட்டர் பஞ்சாம்டா. பட்டர் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பெட்டா நடந்தா பாத்துக்குவோம். வணக்கம். 1 2 3 4 5 6 அண்ணே 6 ஸ்பெஷல் டீ 6 வடை இமிடியேட்டா கொடுங்க. தம்பி இப்பதான் டீ குடிச்சேன். பல்ல விளக்கிட்டீங்கல்ல? விளக்கிட்டு குடிங்கண்ணே. வாங்கி கொடுத்தா குடிக்க வேண்டியதானே? ஆசைப்படுது அப்படி சொல்லி என் சிங்க குட்டி 5 முத குடு. என்னப்பா ஸ்பெஷல்? அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம சேக்காலிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள். அதான் இன்னைக்கு அதுதான் ட்ரீட்டா? மசால் வடையை நல்லா மென்னு சாப்பிடுங்க. ஓ பல்லு சரியில்லையா? ஆமா பெருசு. என்ன பெருசு பேப்பர் தலையில வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க? இதான் நீ படிக்கிற லட்சணமா? நல்லா இருக்கு போ. ஆமா என்ன செய்தி போட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் மின்வெட்டு தினமும் 8 மணி நேரம் நீட்டிப்பு. ஏண்டா மாப்பா இந்த கரண்ட் பிரச்சனைக்கு எப்பதான் விடிவு காலமோ? உனக்குடா தெரியும் தம்பி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூடங்குளம் திறந்துட்டா ஓசிட்டி குடிக்கிற நீ ஊர் நியாயம் பேசுறியா? மூடிட்டு குடி. மூக்கப்பாரு முனிசிபாலிட்டி கக்கூஸ் மாதிரி. ஓசிட்டியா? ஓசிட்டி தான். யாரை பார்த்து ஓசிட்டி குடிக்கிற? ஒன்னே பார்த்து. இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு கண்ணே. என் பொண்ணு அமெரிக்காவில் 5 லட்சம் சம்பாதிக்கிறா. பையன் ஆப்பிரிக்காவில் 50,000 சம்பாதிக்கிறான். 1000 பேத்துக்கு நான் வாங்கி போனா டீ வேலை எல்லா டீ வடைக்கு காசு எடுத்துக்க. இப்ப குடிக்கிற ஓசிட்டி குடிச்சாச்சு. அப்பாடா ஊருக்கு ஒரு ரோசக்காரன் தான் நம்ம பொழப்பு ஓடுது. வந்த வேலையை முடிச்சிட்ட. இரு இன்னும் முடியல. வேலைண்ணே அப்புறம் இந்த சாக்கில பேலன்ஸை கொடுக்க மறந்துடாத. எடு 40 ரூபாய். என்ன பொழப்புடா உன் பொழப்பா? உன் பொழப்ப விடவா? பூசின வடைய எத்தனை பேருக்கு விப்ப? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கேவலமா பேசுற நீ? நான் தான்ப்பா வேணும். அடையாளத்துல 2 கிரவுண்ட் மனப்பாக்க சொன்ன பாத்தியா? அண்ணா இருக்குண்ணே, இடத்த பார்க்கலாம். நான் பாட்டிகிட்ட பேசிட்டு ஏரில் வரேண்ணே. ஏய் பையா வேணும் 2 ரவுண்டு கேட்குறான்டா. தொப்பலானுக்கு ஃபோனை போட்டு அடிவாரத்தில் ஏதாவது இருக்குன்னு கேள. கேட்டுருவான். சொல்றா பார்ட்டிக்கு ரேட்டு ஓகே. நான் ஃபுல் அமௌண்ட் டிடிஏ வேணுமா? வர்றவன் எழுச்சி வேணா என்ன டிடிஏ கொடுக்க? அவன் கிடக்கிறான் விட்றா. ஏற்கனவே 1/2% தான் கமிஷன். சரி நான் ஏரில் வரேன். சரி இன்னைக்கு ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகுறா. முடியாது கொஞ்ச நேரத்தில் நேரில் வரேன். ஓகேடா மாப்பிள போன வை. என்னடாச்சு? பிஎஸ்கே கார்டனில் 2 கிரவுண்ட் இருக்கான். வேணும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போவா. டேய் மாப்பிள இடம் காட்டுறப்பெல்லாம் போகும்போது காரில் போயிட்டு வரும்போது நடந்து வரோம். இந்த தடவை அது கார்லேயே போயிட்டு கார்லேயே வரணும்டா மாப்பிள. வந்துடுவான். ஒரு நிமிஷம். பூ விழுந்துருக்குடா மாப்பிள. டேய் வட்டம் போகும்போது பூவா தலையா ஒத்தையா ரெட்டன் போட்டு என்னடா பிரயோஜனம்? போகும்போது பூ விழுந்தா பரவாயில்லடா, புழுதிலடா விழுகுது. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தலையிலாவே பேசுற? 100 வாட்டி ஊதிருப்ப. இது வரைக்கும் 100 ரூபா கூட கமிஷன் வாங்கினது இல்ல. அண்ணா வாங்க. அண்ணா நீங்க வண்டியை திருப்பி எடுக்குங்க. சரிப்பா. யோகா உனக்கு யார் லீடு கொடுத்தது? நான் டைரக்ட் பார்ட்டிண்ணே. நல்லா விசாரிச்சியா? இடம் இங்கே தானா? ஏற்கனவே 2-3 பேர் காட்டியிருக்கேனே. ஆமாண்ணே. ஏமா இப்பண்ணா இடம் பார்த்துட்டு இருக்கிறோமா? டேய் எந்த இடத்துல காட்ட போற? பார்ட்டிக்கு டவுட் வரக்கூடாது டைரக்ட்னு சொல்லியிருக்கேன். எந்த பிளாட்னு பார்த்துனாலும் நான் கூட்டிகிட்டு வரேன். பிளாட்டா? ஆமாடா. சரி போ. அவர் கேட்டால் சொல்லுமா வந்துடுறோம். கல்லு ரொம்ப சிறுசா இருக்கு. இந்த கல்லு ஒரு 2 கிரவுண்ட் இடம் வாங்கலாம்னு ஊன்னா கல்லை ஊண்டிடுறாங்க. இதுவும் வேணாம். முதல்ல இந்த பிளாட்டுகளில் கல்லை ஊன்றதை நிறுத்த சொல்லணும். இந்த கல் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டேய் யோகா இந்த கல் ஓகேடா. சரி கூட்டு வா. சம்மந்தி இருந்தால் சொல்லுமா. சரிம்மா வச்சிருமா. நல்ல விலை போகுதுண்ணே. 4 நாளைக்கு முன்னாடி தானே 4 பிளாட்டு போச்சு. வெறும் கமிஷன் மட்டும் 4 லட்ச ரூபாண்ணே. 4 லட்சமா? ஆமாண்ணே. இந்த காணிக்கல் தானே மார்க்கு. வாங்க நினைக்கிறதா இந்த பிளாட்ண்ணே. இதானே 49-50 ரோடு தாண்டி 3வது பிளாட். எந்த பிரச்சனையும் கிடையாது. லெஃப்ட்ல ஸ்கூலு, ரைட்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பின்னாடி கோயிலு, முன்னாடி தியேட்டர். ரிஜிஸ்டர் செலவு அடக்கம் பார்த்துக்கலானே. இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணா ஒரு தங்க இலவசம். 2 பிளாட்டுக்கு 2 தங்கம். பக்கத்துல செஸ். செஸ்னா? ஐயோ செஸ் தெரியாதானே? ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்.
சிறப்பு பொருளாதார மண்டலம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுல உனக்கு எனக்கு போட்டி வேற. நம்ம அம்சு இருக்காருல்ல, யார் அம்சு? ஆனா அம்பானி ஆளை விட்டு 6 கிரவுண்டுக்கு ட்ரை பண்ணாரு. 6 கிரவுண்டு கூட கிடைக்கலையே. அம்சு ஆமா. என்னண்ணா அப்படி பாக்குற? இன்னைக்கு பெரும்புள்ளி இல்லாம பொண்ணு மண்ணு எங்க கிடைச்சாலும் விடுறது இல்லண்ணே. அண்ணே அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையை நம்ம மாணிக்கத்துக்கு முடிச்சு கொடுத்ததே நம்ம யோகம் தான். எந்த மாணிக்கம்? மினிஸ்டர் மாணிக்கம். அவர் அந்த மலையை இடிச்சு விட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது தான் அவருடைய எய்மே. அங்க மட்டும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணே, நீங்க இந்த இடத்த கார் பார்க்கிங் வாடகை விட்டு காலத்தை ஃபுல்லா ஓட்டிடலாம். இந்த இடத்த இல்லடா சொல்லு யோகா. எங்க மேல நம்பிக்கை இல்லையாண்ணா? இல்ல இடம் உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்ச பார்ட்டியா? என்னண்ணே பழைய நாளுக்கு பழைய சொத்து என்ன போடுவோம்? இந்த இடத்தோட ஓனர் பேர் என்ன சொன்னா? டேய் சொல்லேன்டா. அது வந்து சவுண்ட் அப் பண்ணேன். சவுண்ட் அப் பண்ண? ஆர் சவுண்ட் அப் பண்ண? ஆர் சவுண்ட் அப் பண்ண? கிடையாது. கிடையாதா? அவர் பேர் என்ன தெரியுமா? சவுண்ட் அப் பண்ண வேணுகோபாலசாமி. எது வேணுகோபாலசாமியா? அது யாருண்ணே? யாருண்ணே அந்த வேணுகோபாலசாமி? அது யாரா? யாரா தெரியலையே. யாருண்ணே அந்த வேணுகோபாலசாமி? நான் தான்டா. ஏண்டா வேகாத வெயில்ல கீவுல நின்று பெட்ரோல் போட்டு வந்தா என் பிளாட்டே என்கிட்ட காமிக்கிறீங்க. என்ன தைரியம்டா உங்களுக்கு? தொலைச்சி விடுவோம் தொலைச்சி. என் வாழ்க்கையில இனிமே ஒரு தடவை கூட உங்களை சந்திக்க கூடாது. எடா வண்டியா. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள். தண்ணியை திறக்கும் போதே தடை போட்டுறானுங்களே. ஒரு கட்டிங் கரெக்ட் பண்ணி விடு. இப்பதானடா கட்டிங் போட்டா இன்னுமாடா? கபாலத்தை ஒழுங்கா கட்டிங் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு கட்டிங் புரோக்கர். பிரதர் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா? இடம் இல்ல, அந்த பக்கம் போங்க. டேய் வாடா. டேய் மாப்ள, எனக்கு இன்னும் 90வது அடிச்சாகணும். அடி வேந்தாவுக்கு போன போடுறேன். 90 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா பயிலுக்கு போன போட சொல்றேன். வேந்தாவுக்கு போன போடுறேன். ஏய் அவன் ஓட்ட காரை கட்டிட்டு அழுவான்டா. இப்போதைக்கு வரமாட்டான். என்கிட்ட ஒரு 38 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை வச்சு ஏதாவது தேத்த முடியுதான்னு பாரு. அதாவது கை நடுங்கிற கேஸ் வெளியில் நிற்கும். 90 சேர் போட்டு கூட்டுவோம். வேலை இல்லை, இப்போ பார்த்தாலும் என்னையா போடா. உங்க பிளான்ல எனக்கு ஒரு ஷேர் 45. அடங்கோயால போடா அந்த பக்கம். ஏய் பாட்டில கொண்டு மண்ணில் அடிச்சு விடுவேன். பாட்டில தூக்குறானுங்க. 90 சார் 90 சார் யாராவது இருக்கீங்களா? 90 சார் 90 சார் 90 சார். ஏய் என்னடா ஷேர் ஆட்டோ கூப்பிடுற? இங்க வந்துட்டு அவனா சேர் ஆட்டோ கூப்பிடுவாங்களா? சரக்குக்கு சேர் கேட்டேன்ப்பா. அப்படி சொல்லு வா. ஐயோ சார் என்னடா சார் போடாதீங்க. லெஃப்ட் பாரு. ஏய் உன் வேலையை பார்த்து போடா. நான் கேட்ட சரக்கு நீ கொடுக்க போறதுல உனக்கு எது கமிஷன் அதிகமாக கிடைக்கும் அதை கொடு. லூசு பைப்ல ஒரு நல்ல குடிமான தப்பா பேசிக்கிட்டு. தம்பி அண்ணே நம்ம நாடு ஊமை ஜனங்களும் செவுட்டு அரசாங்கமும் சரியா பாட்டில் பத்திரம் அதெல்லாம் நான் கொண்டு வரேன். கேளால அளந்தாலும் நான் கட்டிங் பிரிக்கிற மாதிரி வருமா? அடுத்தது சங்க ஆரம்பிங்கடா. ஊரில் எல்லாத்துக்கும் புரோக்கர் வந்தாச்சு. இது ஒன்றுக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இதுக்கும் புரோக்கரா? கபால ராசா கட்டிங் எப்படி கரெக்டாக ஊத்துற? ஏய் 45 டிகிரி 3 சைண்ட் ஊற்றினா 90, அதே 6 சைண்ட் ஊற்றினா 180. வா அதை நம்மளே ஊற்றிடலாம்ல. எதுக்கு இந்த மூதேவி? அட குடிகார பசங்களா, நான் டெய்லி 80 தானடா ஊத்துறேன். ஊற்றியாச்சு. என்ன பிரதர் ரொம்ப நேரமாக ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க? கொண்டாங்க நான் ஊற்றி தரேன். கையை கொடுங்க. அறிமுகம் ஆக்கிங்க. போதும் போதும் போதும், மேட்ரு ஆரம்பிங்க. மாப்பிள்ள நம்ம கூட அடிக்கிறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? இவன் ஆஃப் வச்சு ஃபுல் ஆயிட்டான், இவன் ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிட்டான். இது தகுதி? தத்துவ தளபதி கலக்கிட்டீங்க. சரி மாப்பிள்ள, எனக்கு நேரமாச்சு. இன்னைக்காவது மரக்கடைக்கு போய் நம்ம வேணி டான்ஸை கடன் சொல்லியே பார்த்து வந்துடுறேன். பாட்டா பாய். ஏய் மாப்பிள்ள, என்னடா தனியா விட்டுட்டு போற? நான் எங்கடா உன்னை தனியா விட்டு போறேன்? ஆள் தோட்ட பூபதியை கூடயே விட்டுட்டு போறேன். அனுபவி ராஜா அனுபவி. 90 அடிச்சதுக்கே நட்டுக்குச்சு. குவார்டர் அடிச்சா போகும்போது நான் சொன்னல்லப்பா. இவன் வேறு அமைதியா இருக்கான். அடி வேறு அல்லே புதுக்குது. இவன்கிட்ட கேட்டு பாப்பா. அண்ணே வணக்கண்ணே. 2 டீ. நான் பிச்சை போடுறது கிடையாது.
வேலண்ணே என்ன உன் அக்கௌண்ட்ல ஒரு 2 டீயும் 2 வடையும் கிடைக்குமா? ஓசிட்டு ஒழுங்கா சொல்றேன் என் சொத்தை. பாரு மச்சான் 2 டீக்காக நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த காசு பணத்தெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சான்? கண்டிப்பாக கடங்காரனா தான்டா இருப்பான். சரியா சொன்னடா. இந்த பணக்கார பயலுகெல்லாம் பணத்தை பாசி பிடிக்கிறளோ வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்களோ. சிட்டா இருந்தா அதை மச்சான் பட்டா இறைக்கிற இடத்துல தான் சொரக்கும். டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு வடைக்கு வலிவு பண்றான். யாரா நீ? தான்டா பூதமா இந்த தில்லாமுல்லா வேலையை கட்டுறீங்க? வைடா போன. ஹலோ பிரியாணி சாப்பிட வரீங்களா? டேய் யோகா, டேய் டேய் அவ சிக்னல் கொடுத்துட்டாளா? பொண்ணுங்க ஃபோன் பண்ணா பணமா இருந்தாலும் எந்திரிச்சு போயிருங்கடா. ரீசார்ஜ் பண்ண வக்கு இல்லாதவனுக்குலாம் காதல் ஒரு கேடு. வேலண்ணே ஒருத்தன் போயிட்டான், ஒரு டீயாவது கடன் கிடைக்குமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு வேலைக்கு தேவையில்லை. Looking for a free meal against பிரியாணி. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சார் சார் ஏன் லேட்டு? சாரி சார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து குலோப் ஜாம் வாங்கிட்டு சார், அதான் சார் லேட்டு. வெரி குட். இனிமேல் லேட்டாக வந்தால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட தான் வரணும். ஏயா குலோப் ஜாமுன்னு சொல்லிட்டு ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் குலோப் ஜாம் தான் சார். குலோப் ஜாமுக்கும் ரசகுல்லாவுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரில. எவன் அவனுக்கு வேலை கொடுத்தது? ஆமாம், இப்போ எதுக்கு ஸ்வீட்டு? சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட் சார். போலீஸ்காரன் புத்தியை சந்தேகப்படுறதானேயா? குழந்தை எப்படி இருக்கு? உன் மூஞ்சால் அவன் பொண்டாட்டி மாதிரியா? என் பொண்டாட்டி மாதிரி இருக்கு சார். ஆம்பளை பிள்ளைங்க அம்மா மூஞ்சோட பிறக்கும், பொம்பளை பிள்ளைங்க அப்பா மோஜாடையில் இருக்கும். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் வந்திருக்கு சார். ஈஸ்வரன் எங்கேயா? என்கொயரியில் இருக்கார் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் ஈஸ்வரன்? சார் என்னால் முடியல சார், டார்ச்சர் பண்ணுறானுவ. நாளைக்கு சண்டே, கோர்ட் கொடுத்த டைம் முடியுது. பத்திரிகைக்காரன் கிழிக்கிறான், ஒருவன் குற்றவாளி 4 பேர் அப்பாவின்ட்டு. உங்களை நம்பி ஒப்படைச்சா நீங்கள் மண்டையை பிடிச்சிட்டு வெளில வரீங்க. சார் எல்லாருமே புத்திசாலியாக இருக்கானுங்க சார். நான் கேள்வி கேட்டால் அவங்க பதிலே என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது சார். ஓ, கம் வித் மீ. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் எம்ஆர் ஹாஸ்பிட்டல். குட் மார்னிங் சார். மார்னிங்மா. இந்த 5 பேருக்கும் பிபி செக் பண்ணுங்க. ஓகே சார். மூணு பேர் நார்மல் சார், 2 பேர் ஹை அண்ட் லோ. தேங்க்ஸ்மா. ஓகே சார். ஈஸ்வரன் அந்த 3 பேர் அனுப்பிச்சிடுங்க. சார் ஷியோராக அனுப்பிடலாமா? ஈஸ்வரன், ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சான்னா அப்பாவே இருந்தால் மாட்டிக்கிட்டோமேன்னு பிபி ஏறும். அக்கிஸ்டாக இருந்தால் எப்படா தப்பிக்கிறதுன்னு பிபி ஏறும். 2 இல்லாத வெத்து வேட்டு வேட்டி விடுங்க.
கிளம்பு. உங்கள் 2 பேரில் ஒருத்தன் தான் குற்றவாளி, இன்னொருத்தன் நிரபராதி. அந்த நிரபராதி யாருங்கிறது தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? எல்லாருக்கும் வேலை வெட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் காத்துட்ருக்கோம்ல. சார் என்ன காரணத்துக்காக கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல சார். என்ன காரணம் சொல்லிட்டு போகுதுன்னு புரியல சார். சார் நான் இன்டர்நெட் போனப்போ ஒரு மெயில் சைன் அவுட் பண்ணாமல் இருந்தது. அதுலேருந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அது ஐஎஸ்டி நம்பர் சார். நான் பண்ண நம்பரை வச்சு என்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு டீம் இந்தியா வந்தாங்க. ஏதோ அறக்கட்டளைன்னு சொன்னதுனால நான் உதவி பண்ணேன் சார். மற்றபடி எனக்கு யாரை பற்றியும் ஒன்றும் தெரியாது சார். ஒரு நப்பாசல் அப்படி பண்ணிட்டேன். நான் நிரபராதி சார், என்னை விட்டுடுங்க சார். ஈஸ்வரன் சார், இவனை லாக் பண்ணுங்க, அவனை ரிலீஸ் பண்ணு சார். அப்பாவிக்கு ஒரே ரீசன் தான், புத்திசாலியும் கிரிமினல் தான் தப்பிக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீ கிளம்பா. சார் சூப்பர் ஒர்க் சார். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார். டேய் டேய் மனுஷனா நீ? டேய் சே, இதுக்கு நீ விஷத்தையே குடிச்சுக்கலாம்டா. அப்படி என்னடா கோவம் உனக்கு? அப்படி என்ன கோவம்? இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், கஷ்டப்பட்டு கமிஷன் வாங்கின பணத்தை கொண்டு போய் பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ணாதானா கேட்டியா? இந்நேரம் அந்த காசு இருந்துச்சுன்னா ஒரு கேமரா மொபைலை வாங்கி நீயே வீடியோ ப்ரூஃப் ரெடி பண்ணி சாட்சியாக கொடுத்துருக்கலாம். இதுக்கு தான் கூடவே இருக்கிற கூட்டாளி சொல்கிறத கேட்கணும்டா. நீ மிளகா சட்னி சாப்பிட்றத நிப்பாட்டு, அப்போ தான் இந்த முறப்பெல்லாம் குறையும். சரக்கு எனக்கும் வச்சிரு. டேய் 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 மாப்பிள்ள நில்லுடா. தண்டபாணி இந்த விஷயம் இல்லைன்னா வேற விஷயத்துல மாட்டாமையா போயிடுவான். சரக்கு அடிச்சா சந்தோஷமா இருக்கணும்டா, புரியுதா? வா போலாம். உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எனக்கு துப்ப தெரியுமே. உன் வயசுல பாட்டில் கேட்டில் வாங்கி குடிக்கிறத விட்டு மரக்கடைக்கு ஏப்பா வர? காசு கொடு, பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். நானே வட்டிக்கு வாங்கி அவிச்சு எடுத்து வந்திருக்கிறேன். என்கிட்ட எதுப்பா காசு? தெரியுதுல்ல, பக்கவாயை பொத்து. கிளவி உழைச்சு குடிச்சா தான் ஒயின் ஷாப் பக்கம் போயிடுவோம்ல, இங்கே எதுக்கு வர போகிறோம்? என்ன மச்சான்? காசு காசு அப்புறமா வாங்கிக்க. டேய் நிறுத்துக்கடா. ஏய் மாமனோட சேர்ந்து ஆடுங்கடி. என்னடி ஆட்டம்? ஒரு அத்தை நான் சாயப்படுற கெமிக்கல் ஆடி. இப்போ நீ பாட்டு போடுறியா இல்லையா? ஏய் இனி நீ ஆடக்கூடாது. போய் போன் போத்துல ஜெராக்ஸ் கல்லை வேலையை பாடி படி. டேய் என்னடா நடக்குது இங்க? அன்னைக்கு அந்த கறி கடைக்கார ஒன்றை சொன்ன டயலாக நீ இந்த பிள்ளைகிட்ட சொல்றியா? நீ சும்மாறா. ஜப்பர்மணி உன் நல்லது தான் சொல்றேன். இனிமே நீ ஆடக்கூடாது. என்ன புதுசா அக்கறை போகுது உனக்கு? காலை மாதிரி நான் பூக்குறது நடி காய்ட்டும். பொம்பளை பிள்ளைய போய் கை வாங்கி வா இந்த பக்கம். பா பாட்டை போட. டேய் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவனை மீட்க முயன்ற தீயணைப்பு படையினர் போராட்டம் வீணானது. இதெல்லாம் வழக்கமானதுப்பா. தமிழக வீராங்கனை சாதனை, இதெல்லாம் சகஜமானதுப்பா. மாவோயிஸ்டுகள் மூலம் கடத்தப்பட்டார் கலெக்டர், இதெல்லாம் சாதாரணமாப்பா. யோ என்னையா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மகா கேவலமா பேசிட்டு இருக்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன இந்த ஆளு நீத்து போன சோறும் புளிச்ச மாவையும் தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். 3 புருஷனை வச்சிருக்க கோமதி இந்த ஆளு 4ஆவது புருஷனா வச்சிருக்கப்பையும் இவன் கவலைப்படல. 8th வீட்டு கதிரேசன் இந்த ஆளு பொண்டாடியை கூட்டிட்டு போனப்பையும் இவனுக்கு கவலை இல்லை. இப்படித்தான் சொந்த பிரச்சனைக்கே கவலைப்படாத இந்த நாதாரி போய்கிட்ட நீ எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? வேலையை போடுறான். யோ விளக்குன அன்னைக்கே உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பொண்ணு அமெரிக்காவில் அந்த முத வீட்டு கோமதிக்கு பிறந்தது தானே? என் பையன் ஆப்பிரிக்காவில். கதிரேசன் மகன் தானடா. ஒழுங்க மரியாதையா ஓடி போயிரு. இன்னொரு தடவை பேண்ட் ஷர்ட்டை இன்செர்ட் பண்ணி பார்த்தேன், ராடை வச்சு பேக்கில் எடுத்துருவேன். ஓடி போயிரு. ஓசிட்டி பசங்களா? உனக்கு என்னண்ணே வேலைண்ணே? ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டேன். கோச்சிக்க மாட்டேன். என்னைக்குமே அழுகி போன பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ண நினைக்க கூடாது. புரியலையே ஒன்றும். நாளைக்கு காலைல குளிச்சு புட்டு நேரா கண்ணாடி முன்னாடி போய் நில்லு.
எல்லாம் புரியும். ஒன்றை போய் கேட்டேன் பாரு. போயா போடா போய் போய் வந்துட்டான் 50 வயசுல ஆட்டிக்கிட்டு. அவன் கிடக்குறான் விடு மச்சான். இவன் ஒருத்தன்டா பேலன்ஸ் இல்லாத ஃபோனில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு. சரி தோழா, உன்கிட்ட பேலன்ஸ் இருக்குல்ல மச்சான்? அவசர சவாரி ஒன்று இருக்குடா. இன்னைக்கு சவாரி வாரி இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆன மம்மனை உனக்கு சமாதி கட்டிடுவேன்.